மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மற்றும் விருதுநகர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பரப்புரை. முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம். பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், துரை வைகோ திட்டவட்டம். மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேட்புமனு தாக்கல் செய்தார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். ஆற்காடு பேருந்து நிலையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். அதிமுகவிற்கு இரட்டை எல்லை சின்னம் ஒதுக்கக்கூடாது என ஓபிஎஸ் கோரிக்கை. அதிமுகவிற்கு இரட்டை எல்லை சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தென்காசி விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தூத்துக்குடி ராமநாதபுரம் வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையடுத்து இன்று தென்காசி விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதில் தென்காசி தொகுதி திமுகவுக்கும் விருதுநகர் தொகுதி காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்காசி திமுக வேட்பாளர் ராணி மற்றும் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு ஸ்ரீபல்லிபுத்தூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தில் இருந்து மதுரை செல்லும் பேருந்துகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சர்ச் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிவகாசி விருதுநகர் வழியாக மதுரை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்துகளும் திருமங்கலத்தில் இருந்து விருதுநகர் சிவகாசி வழியாக இயக்கப்படும். அத்துடன் இன்று முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை ஆற்காடு பேருந்து நிலையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சசிகலா காலில் விழுந்த போட்டோவை காட்டி பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்ததோடு அந்த சவாலை நிறைவேற்றினால் அரசியலை விட்டே போகிறேன் என கூறினார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு, கள்ள காட்டிக்கிட்டே இருக்காரு, எய்ம்ஸ் கள்ள காட்டிக்கிட்டே இருக்காரு. நானாவது கள்ள காட்டினேன், இவர் என்ன காட்டினாரு? என்னம்மா காட்டினாரு? நான் கல்ல காட்டினேன், அவரு பல்ல காட்டினாரு. பல்ல தவிர வேற என்ன இருக்கு அவட்ட காட்டுறதுக்கு? அது யார்கிட்ட காட்டுறாரு? யார்கிட்ட காட்டுறாரு? 29 பைசா. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி 9 வருஷமா அவங்க கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு சிஏஏ சட்டம் 2019 சிஏஏ சட்டம் வரும்போது ஆதரிச்சது யாருமா? எடப்பாடி. எடப்பாடி இல்ல, பாதம் தாங்கி. பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதால் மதிமுகவுக்கு தனி சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த சின்னத்தை ஒரு தொகுதிக்காக பொது சின்னமாக அறிவிப்பது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக கூட்டணி கட்சிகள் கேட்கும் சின்னத்தை கொடுக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளிடம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஏன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு கொடுக்கல? நான் தான் கேட்கிறேன். நான் 2 சின்னத்துல போட்டி போட்டா உங்களுக்கு சின்னம் கொடுக்கற சொல்றேன். இதே எலெக்ஷன் கமிஷன் ஏன் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு கொடுக்கற சின்னத்தை, பானை சின்னத்தை கொடுக்கல? இது வரைக்கும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை தான் சொல்றேன் நான். இவங்க எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமா ஒரு நல்லபடியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது, காலதாமதம் செய்யணும், என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குண்டான வேலை இப்போவே. எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி, வாக்கு எண்ணிக்கை சரி, என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம தான் பார்க்க போறோம். ஆனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிட கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது.
மக்களவை தேர்தலில் போட்டியிட பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் மார்ச் 25ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். அதன்படி தென் சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன், மத்திய சென்னை தயாநிதி மாறன், வட சென்னை கலாநிதி வீராசாமி, ஸ்ரீபெரும்புதூர் TR பாலு, காஞ்சிபுரம் செல்வம், வேலூர் கதிரானந்த், அரக்கோணம் ஜெகத் ரட்சகன், திருவண்ணாமலை CN அண்ணாதுரை, தருமபுரி R மணி, நீலகிரி R ராசா, தஞ்சாவூர் ச முரசொலி, தேனி தங்க தமிழ்செல்வன், தென்காசி ராணி ஸ்ரீகுமார், தூத்துக்குடி கனிமொழி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய மார்ச் 20ஆம் தேதி 22 மனுக்களும், 21ஆம் தேதி 9 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. 22ஆம் தேதி 47 மனுக்களும், 25ஆம் தேதி 402 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிட கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனுக்களை 30ஆம் தேதி திரும்ப பெற கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 18ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளித்தார். மனுவில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான A மற்றும் B படிவங்களில் தான் கையொப்பம் இடுவதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்றும் மாற்று ஏற்பாடாக இரு பிரிவினருக்கும் சுயேட்சை சின்னங்களை ஒதுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் தரப்பில் மேலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் தரப்பில் அவரது ஆதரவாளர்களான புகழேந்தி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படுதோல்வி அடைவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மனுவை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எந்தவித தடையும் இல்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினர். தென்சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். கோயம்பேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் நடைபாதையில் உள்ள கடையில் கட்சிக்காரர்களுடன் வடை வாங்கி சாப்பிட்டார். பின்னர் வடைக்கு UPI மூலம் பணம் செலுத்தினார். அதேபோல் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வைகை ஆற்றில் மலர் தூவி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். இதற்கிடையே கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை கோவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்திகுமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். OPS என்ற பெயரில் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது தொடர்பாக எடப்பாடி தரப்பு மீது OPS மகன் ஜெயபிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் பன்னீர்செல்வம் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து களத்தில் இறக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா? எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாக்கு வரும் அடுத்த மாதம் 19ஆம் தேதியில் தேர்தல் நாள் அன்னைக்கு எதிரொலிக்கும். அதனுடைய ரிசல்ட் 2 மாதங்களுக்கு பிறகு தெரிய வரும்போது உங்களுடைய இந்த சூழ்ச்சிக்கார கும்பலின் முகத்தில் கரியை பூசுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வாரம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த கைதை தொடர்ந்து மார்ச் 28ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வரை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரியும் மற்றும் காவலில் வைத்து விசாரிக்கும் உத்தரவுக்கு எதிராகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கெஜ்ரிவாலின் கைது மற்றும் ரிமாண்ட் உத்தரவு ஆகிய இரண்டும் சட்ட விரோதமானது என்றும் அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவரது வழக்கறிஞர் குழு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கைது மற்றும் காவலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இடைக்கால நிவாரணம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சிறிது நேரம் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே டெல்லி அமைச்சர்கள் சௌரப் பரத்வாஜ், அதிஷி ஆகியோர் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்க இயக்குநரகம் கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் இணைந்து டெல்லி சட்டசபையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. மக்களவை தேர்தலில் விசிக சார்பில் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் விசிக உட்பட முன்னணி கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் மக்களவை தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் திருமாவளவன் கடந்த மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீது தேர்தல் ஆணையம் தற்போது வரை எந்த முடிவும் எடுக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. இன்று பிற்பகல் வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் நிலையில் சென்னை புறநகரில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் மணகிதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இடம்கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது சென்னை புறநகரில் உள்ள 2 முக்கிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணத்திற்கான கட்டணம் 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாகவும், ஒரு மாதத்தில் 50 ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் 45 முதல் 200 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை புறநகரில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கட்டணம் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே ஆக்கூரில் 74ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் 74வது பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் கஞ்சி வார்த்தல் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மேலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சீதலா தேவி மாரியம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமை தேர்தல் அலுவலகத்தை நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி, மண்டல குழு தலைவர் E ஜோசப் அண்ணாதுரை, மதிமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் சிறப்புரை ஆற்றினர். ஒரிசா மாநிலத்திலிருந்து பெங்களூரு பகுதிக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்த முயன்ற இருவரை ராணிப்பேட்டை கலால் காவல்துறையினர் கைது செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரயில்வே நிலையத்தில் காவல்துறையினர் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக கையில் பை வைத்திருந்த நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2 நபர்களும் பெங்களூரு பகுதியை சேர்ந்த குமாரசாமி மற்றும் மதன் என்பதும் இருவரும் ஒரிசா மாநிலத்திலிருந்து பெங்களூர் பகுதிக்கு ரயில் மூலம் கஞ்சாவை கடத்த செல்ல திட்டமிட்டிருந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் 2 நபர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததோடு 15 கிலோ எடை கொண்ட கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர். தாராபுரம் அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் 500 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அலங்கியம் கொங்கூர் பிரிவு அருகே சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தியதில் அதிலிருந்து சுமார் 500 கிலோ எடையுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தாராபுரம் பகுதிகளில் பொதுமக்களிடம் ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக அளவில் கேரள மாநிலத்திற்கு விற்க செல்வதாக தெரிவித்தார். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை உணவு பாதுகாப்பு குடிமை பொருள் அலுவலர் பொன் குணசேகரனிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுராந்தகம் அருகே கடலில் குளிக்க சென்ற மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியை சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பனையூர் குப்பத்தில் கடலில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது பவுஞ்சூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீன் மற்றும் முகமது மு சாதிக் ஆகிய இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் கடலில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியில் 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற இருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கத் பல்வன் துவக்கி வைத்தார். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி முக்கிய வீதிகளில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியில் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன், கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ், பொன்னேரி வருவாய் அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் திண்டுக்கல் மாவட்ட அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இருக்கைகள் இல்லாததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் ஆரம்பித்த நேரத்தில் இருக்கைகள் இல்லாமலும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வேட்பாளருக்கு சால்வை அணிவிக்க வந்த தேமுதிக நகர செயலாளரிடம் இருந்து சால்வையை பிடுங்கி நத்தம் விஸ்வநாதன் கடிந்து கொண்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் திருவலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு அறிமுக கூட்டமானது பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக மாநில துணைத் தலைவர் NT சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன், பாமக ஒன்றிய செயலாளர் ஜோதி ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 49,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் மேரிலாந்து மாகாணத்தில் சரக்கு கப்பல் மோதியதால் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 6 பணியாளர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பகுதியில் இலங்கையின் கொழும்பு நகருக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தின் ஒரு பகுதி இடித்து விழுந்தது. விபத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஏராளமான கார்கள் ஆற்றுக்குள் விழுந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் 10 பேர் ஆற்றில் விழுந்ததாக தெரிவித்தனர். பாலத்தின் மீது மோதிய வேகத்தில் கப்பல் தீப்பிடித்து நீரில் மூழ்கியது. நீரில் மூழ்கியவர்களின் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடந்து வருகிறது. சாலை பராமரிப்பு பணியில் 8 பேர் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமுள்ள 6 பேர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என அதிகாரிகள் கூறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தென்காசி மற்றும் விருதுநகர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பரப்புரை. முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம். பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். துரை வைகோ திட்டவட்டம். மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேட்புமனு தாக்கல் செய்தார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். ஆற்காடு பேருந்து நிலையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என ஓபிஎஸ் கோரிக்கை. அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.